அக்கா, நாங்கள் எம்என் சர்ப்ரைஸ்ல இருந்து வாரோம். இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாமன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் பரிசு அனுப்பி இருக்கிறாங்க. சரிதானே? முதல்ல எங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அன்பா தெரிவிச்சு கொள்றோம். முதல்ல உங்களோட பேரை சொல்லுவோம். கஸ்தூரி. கஸ்தூரி. சரி, கஸ்தூரி அக்காவுக்கு இன்றைக்கு இங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கஸ்மி தையலகம்னு சொல்லி அதோட தையலகம் வச்சு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு உங்களோட பிறந்த நாளுக்கு உங்களுக்கு பிடிச்ச உறவுகள் பரிசு அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப நீங்க யாருன்றதை கண்டுபிடிக்க போறீங்க. முதல்ல வந்து உங்களுக்கு கேக் கொண்டு வந்திருக்கு. அந்த கேக்கை முதல்ல தாரன் பார்த்துட்டு யார் தந்திருப்பாங்கன்றத சொல்லுவோம். ஒரு கேக்கு உங்களுக்கு அன்பா அனுப்பி இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு கஸ்தூரி அக்காவுக்கு பிறந்த நாள்னு சொல்லி இல்லை கஸ்தூரி அக்காண்டு வேற எழுதி இருக்குது. உங்களுக்கு யார் செய்யக்கூடிய ஆக்கள் யார்? புள்ளதான் செய்வா, மகள்லாம் செய்வா. மகள்லாம் செய்வா. மகள் என்ன பேர் மகளுக்கு? விதுர்சியா. விதுர்சியா. மகள் பேர்ல வேற இல்லை. எங்க இருக்கிறா? உங்களோட இருக்கிறா? அவ வெளியில வெளியால இருக்கிறா. விதுர்சியா அந்த பேர்ல வேற இல்லை. வேறு யாரும் செய்திருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம். அதில் கஸ்தூரி அக்காண்டு வேற எழுதியிருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களோட சிஸ்டர்ஸ் யாராவது பிள்ளைதான் செஞ்சிருப்பா. பிள்ளைதான் செய்திருப்பா. சரி, நீங்கள் அழாதீங்க. அப்போ உங்களுக்கு இந்த பிறந்த நாளில் நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் உங்களுக்கு அந்த பரிசுகளை அனுப்பி இருக்கிறார்கள். இந்த நாளில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். பிறகு என்ன 2-3 கிஃப்ட் வந்துருக்குது. நீங்கள் எடுத்த உடனே அழுதீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அனுப்பினவங்க கவலைப்படுவாங்க. சரி தானே? அப்போ அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சாக்லேட் பொக்கே வந்து உங்களுக்கு அன்பாக கொடுத்துருக்குறாங்க. இந்த சாக்லேட் பொக்கையை சரியா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நாளில் அப்போ உங்களுக்கு ஒரு சாக்லேட் பொக்கையும் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு அன்பாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் எடுத்த உடனே கிறிஸ்டியாக அனுப்பினான்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் கிறிஸ்டியான்ற பேரில் வேறே இல்லை. வேறு யாரும் செய்திருந்தா யார் செய்திருப்பாரு? இருக்கினம் ஆனால் பிள்ளை தான் செய்திருப்பா. இல்லையே, பிள்ளைன்ற பேரில் அந்த பேரில் வேறே இல்லையே. விதுர்சியான்ற பேரில் வேறே இல்லையே. எனக்கு பிள்ளைதான் செய்திருப்பா. சரி, என்ன முறை கிஃப்ட் வந்திருக்கு அதையும் பார்ப்போம். இந்த கிஃப்டை பிரித்து பாருங்க. பிள்ளைன்ற பேரில் வரே இல்லை. விதுர்சியான்ற பேரில் வரே இல்லை. வேற ஒரு பேர்லாம் வந்திருக்கு. சரி, பார்ப்போம் யார் செய்திருக்கிறாங்கன்னு கடைசியாக தெரியும் தானே? சரிதானே? இந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி பரிசில் அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு அன்பாக உங்களுக்கு துணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி தச்சு விரும்பின மாதிரி எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி. வேறு யாரும் செய்திருக்கலாமே. விதுர்சியா மட்டும்தான் செய்திருக்கணும்னு இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச உறவுகள் வேறு யாராவது இருக்கலாமே. இருக்கிறாங்கன்னு வேற சொன்னீங்க. இப்போ அனுப்பினவங்க கவலைப்பட போகிறாங்க இல்லையா? இல்ல, எங்களோட குடும்பத்துக்கு சர்ப்ரைஸ் செய்யறது பிள்ளை ஒரு ஆள் தான். உங்களோட குடும்பத்துக்கு சர்ப்ரைஸ் செய்யறது பிள்ளை ஒரு ஆள் தான். வேறு ஒருத்தருமே செய்யறது இல்லை. செய்வினம் பிள்ளைதான். சரி, அப்ப பிறந்த நாள் நேரத்துக்கு கடையில நிக்கிறீங்களே, பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ண இல்லையா? இல்ல, தையலோட கூட தையலோடர்கள் கூட. சரி, அப்ப பின்னேரம் இப்ப கேக் வெட்டுறதா வீட்ட? எத்தனை மணிக்கு போய் கேக் வெட்டுறது? இந்த நைட் இங்கதான். கேக் வெட்டுறது எத்தனை மணிக்கு? கேக் இரவு வெட்டியாச்சு. இரவு வெட்டியாச்சு. 12 மணிக்கு கேக் வெட்டியாச்சு. யார் யாரெல்லாம் கேக் வெட்டினாங்க? தங்கச்சி தம்பியாக்கள். தம்பி குடும்பம் எல்லாரும் வந்து 12 மணிக்கு செலிப்ரேட் பண்ணியாச்சு. அண்ணா குடும்பம். சரி, அப்ப யார இந்த இடத்த மிஸ் பண்றீங்க? இந்த நாள்ல யார ரொம்ப மிஸ் பண்றீங்க? அழக்கூடாது, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் உங்களோட பிடிச்ச உறவுகள் அதை அனுப்பி இருக்கிறாங்க. சொல்லுங்க, யாரை மிஸ் பண்றீங்க இந்த நாள்ல? நீங்க யாரை மிஸ் பண்றீங்க? பிள்ளைகளை தான் மிஸ் பண்றீங்க. நீங்க பிள்ளைகளை மிஸ் பண்ணாலும் ஆனா பிள்ளைகள்ட்ட இருந்து வரே இல்லை. சரி, நான் மெட்ட கிஃப்ட்டை தருவோமா? நீங்க மெட்ட கிஃப்ட்டை தந்தா கண்டுபிடிச்சிட்டு நீங்க அழுகிறத பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு. அதால உங்களை நிறைய நேரம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரேம் ஒன்று தந்திருக்கிறாங்க. இந்த ஃப்ரேமை பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க எல்லாம். இன்னும் ஒரு ஃப்ரேமும் இருக்கு. முதல்ல ஒரு ஃப்ரேம் தாரன், எதை கண்டுபிடிங்க. நிறைய நேரம் கதைக்கு ஆசை, நீங்கள் எடுத்த உடனே அழுதுட்டீங்க. நீங்க பிறந்த நாள்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்டுக்கு கூட சொல்லி
2007 காதல் காயம் 2008 பூதல் சண்டை சூழம் கூட பயந்த நேரம் என்னை மட்டும் கையில் தூக்கினார் உலகம் எல்லாம் விட்டு போனாலும் உன்னிழல் மட்டும் வீணாகவில்லை கண்ணீரை மறுத்தாலும் உன் இதயம் ரத்தம் வடித்ததுமா தனியா நின்ற பெண்ணு நீ நாலு உயிர்க்கு குடையானா உன் தோழதான் என் உலகம் அம்மா நீயே என் பலம் சாரணமே நீதாய் ஜென்மமே நீரோ நீதாய் எல்லோரும் கைவிட்ட நேரம் மட்டும் சிங்கமாக வந்து சொல்ல எனக்கு ரொம்ப பெருமை கண்ணீரோட கட்டிய வாழ்க்கை என் நெஞ்சில் வாழுதம்மா உனக்கென்று எதுவும் வாங்கல எனக்காக உலகம் வாங்க உன் வலியை மறைக்கும் என் சிரிப்பை மட்டும் தேடுவாய் நான் செய்த சின்ன தவறும் கூட உடைய கூடாது நினைத்தாய் உன் இதயம் உடைந்த நிறைய நேரம் இருக்காது, நான் உங்களுக்கு தனியாக தாரேன். இந்த இதே சோங்கே இதில் வந்து உங்களுக்கு போட சொல்லியிருந்தாங்க. இப்போ யார் செய்திருக்கிறாங்க? பிள்ளைதான். பிள்ளை தான் செய்திருக்காங்க. இந்த பிள்ளைக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் எதிர்பார்க்கல, அவட்ட காசு இல்லைன்னு தெரியும். நான் தான் போன மாசம் சிலவுக்கு போட்டு விட்டேன். நான் இப்ப என்ன கணக்கு காட்டினுமா காசு சரியா வந்தது. அவட்ட மிச்சம் இல்லை, அதால எனக்கு தெரியும் அவட்ட காசு இல்லையென்று. எதிர்பார்க்கல. நான் 12 மணிக்கு அவன் கோலை எதிர்பார்த்தேன். போன் எடுக்கல. எனக்கு விடிய மட்டும்தான் மெசேஜ் போட்டிருந்தவா. அப்ப எனக்கு சொன்னவா தான் நித்திரையா போயிட்டேன் மம்மி சொரியண்டு. எங்க தம்பி எடுத்தவன். அப்ப நான் சொன்னேன் பை போன புள்ளி எடுக்க போதண்டு போட்டு வச்சிட்டேன். நான் விடிய எதிர்பார்த்து நான் கோல் அடிச்சு கதைப்பாண்டு போன் எடுக்கல. எனக்கு நான் தான் எடுத்து கதைச்சேன். நான் அப்ப சொன்னவா தான் மறந்துட்டேன் மம்மி, நித்திரையா போயிட்டேன் மம்மி சொரியன்னு சொல்லி சொன்னவா. சரி, அது என்னென்னு சொன்னால் மறந்தா இருக்காது. கிடைச்சதுனால உங்களை இப்படி ஒரு இதில் சர்ப்ரைஸ் பண்ணணும். அப்போ இந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி, அப்போ இப்போ இந்த சர்ப்ரைஸை நீங்கள் எதிர்பார்த்தனீங்களா? இல்லை தானே, இப்போ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் அம்மா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தால் நாங்கள் 12 மணிக்கே வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் தூரத்துலேருந்து வரோம். நாங்கள் நெல்லியடியிலேருந்து வரோம். இப்போ நெல்லியடியிலேருந்து எங்களை கதைச்சி அப்போ உங்களுக்கு இதை கொடுக்க சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. நாங்கள் எம்என் சர்ப்ரைஸ் டெலிவரி நெல்லியடி. உங்களுக்கு அங்கேருந்து தொடர்பு கொண்டவங்களை அம்மாவுக்கு இந்த நாளில் அம்மா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்க சொல்லி அன்பாக சொல்லியிருந்தாங்க. அவங்க அனுப்பின ஆடியோவே உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் அதை பாருங்கள். இன்றைக்கி உங்களை நிறைய நேரம் நாங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட மகள் வந்து அவங்க தொலை தூரத்தில் இருந்தாலும் எப்போவுமே உங்களோட நினைவாக தான் இருக்கிறா. இப்போ எவ்வளோ ஆழம் போய் மகள்? 4 மாசம். 4 மாதம் தானே போய். இனிமேல் தான் கொஞ்சம் செட்டில் ஆகி எல்லாம் சரி வரணும். எங்கேயும் அம்மா வெளிநாட்டுக்கு போனால் என்ன இங்கே இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதாண்டோணும். பிரிஞ்சு இருக்கிறதுன்றது கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. இப்போ இன்றைய நாளில் நீங்கள் அதில் எல்லாம் யோசித்து கவலைப்படக்கூடாது. பிள்ளைகளோட எல்லாரும் வீட்டுக்காரரோட இன்றைய நாளை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லி உங்களோட மகள் இதை அன்பாக செய்திருக்காங்க. எங்கள் சார்பாகவும் கஸ்தூரியக்காவுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த நாளில் பார்த்தீங்களா இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இங்கே நிற்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கூட தெரியாது
ரெண்டு உங்களுக்கு பிறந்த நாள்னா இப்போ நாங்கள்லாம் வந்து பப்ளிக் பண்ணிட்டோம் வேணா சூரியக்காக எங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களோட மகள் சார்பாகவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். நன்றி. உங்களோட மகள் உங்களுக்கு அந்த கேக்கை அனுப்பி இருக்கிறா. இப்போ நாங்கள் அந்த மகளுக்காக அந்த கேக்கை ஒரு இதில் வெட்டுவோம். Happy birthday to you. போதும். Happy birthday dear Kasturi. Happy birthday to you. நான் திட்டுறேன். பிள்ளைக்கு பதிலா நான் மீனுக்கு திட்டுறேன். பிள்ளைக்கு பதிலா பிள்ளைக்கு பதிலாக பிள்ளை சார்பா அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க சரிதானே? ஃப்ரெண்ட் இல்ல பிள்ளை. உங்களோட மகளா இன்னொரு மகள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறா.